ஹரே கிருஷ்ணா. மனித வாழ்வின் குறிக்கோள் பாகம் 33 அத்தியாயம் 2 பக்குவம் பெறுதல். தன்னுணர்வில் பக்குவம், அதன் தொடர்ச்சி. 1933 அதாவது குரு மகாராஜ் இவ்வுலகை விட்டு நீங்குவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு தீட்சை வழங்கப்பட்டது. கடைசி நேரத்தில் அவர் இவ்வுலகை விட்டு செல்வதற்கு 2 வாரங்களுக்கு முன்பு எனக்கு எழுதிய கடிதத்தில் தன் கட்டளையை மீண்டும் வலியுறுத்தி இருந்தார். ஆங்கிலம் பேசும் மக்களிடையே நான் இச்செய்தியை பரப்ப வேண்டும் என்று குறிப்பிட்டு எழுதியிருந்தார். இந்த கடிதம் கிடைத்த பிறகு என் குருநாதர் என்னை அழைப்பது போலவும் நான் என் வீட்டை விட்டு அவரை பின்பற்றி செல்வது போலவும் பல முறை கனவுகள் கண்டேன். அதிலிருந்து நான் வீட்டை துறந்து சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று என் குருநாதர் விரும்புகிறார் என்று எண்ணத் தொடங்கினேன். அதே சமயம் இது பயங்கரமானது. வீட்டையும் மனைவியையும் குழந்தைகளையும் விட்டு எப்படி பிரிவது என்று எண்ணினேன். இதுதான் மாயை. நான் குடும்ப வாழ்வை விட்டுவிட விரும்பவில்லை. ஆனால் என் குரு மகாராஜ் என்னை விடச் செய்தார். நான் ஒரு சில குழந்தைகளை பிரிந்து வீட்டை விட்டு வெளியேறினேன். ஆனால் இப்போது குரு மகாராஜ் எனக்கு உலகம் முழுவதிலும் சிறப்பான பல குழந்தைகளை தந்திருக்கிறார். இவ்வாறாக கிருஷ்ணருக்கு சேவை செய்வதால் யாரும் நஷ்டமடைவதில்லை. இது என் சொந்த நடைமுறை அனுபவத்திலிருந்து பெறப்பட்ட உதாரணம். 1965 தனியாக நான் இந்தியாவை விட்டு வெளியேறிய போது பெரும் தொல்லைகளை எதிர்நோக்க வேண்டியதிருக்கலாம் என அஞ்சினேன். இந்திய அரசாங்கம் நாட்டை விட்டு பணம் எடுத்து போக என்னை அனுமதிக்கவில்லை. எனவே சில புத்தகங்களுடனும் 40 ரூபாய்களுடனும் நான் இங்கு வந்து சேர்ந்தேன். இந்த நிலையில் நான் நியூயார்க் நகரை வந்தடைந்தேன். ஆனால் இதெல்லாம் என் குருநாதரின் கருணையால் நடைபெற்றது. எல்லாம் கிருஷ்ணர் மற்றும் குருநாதரின் இணைந்த கருணையால் நடைபெறுகிறது. கிருஷ்ணர் மற்றும் குருநாதரின் கருணை எப்போதும் இணைந்து செயல்படுகிறது என்று சைதன்ய சரிதாமிருதத்தில் கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வு இயக்கத்தின் வெற்றியின் ரகசியம் இதுவே. கிருஷ்ணர் எப்போதும் நம்முள் வீற்றிருக்கிறார். எனவே நமது நோக்கங்களை அறிகிறார். நாம் முடிவு செய்வது போல் நடவடிக்கை எடுக்க அவர் நமக்கு வாய்ப்புகளை அளிக்கிறார். நாம் இந்த பௌதிக உலகத்தை அனுபவிப்பதென்று முடிவு செய்தால் ஒரு சாமர்த்தியமான வியாபாரியாகவோ மக்களின் ஆதரவை பெற்ற அரசியல்வாதியாகவோ அல்லது கபடம் மிக்க ஒருவனாகவோ ஆவதற்கான அறிவை பெற்று உலக வசதிகளை அனுபவிப்பதற்கு தேவையான பணம் சம்பாதிக்கும் திறனை கிருஷ்ணர் நமக்கு வழங்குவார். இவ்வுலகில் பலர் ஏழைகளாக இருந்து நல்லதிர்ஷ்டத்தின் காரணமாக கோடீஸ்வரர்களாக மாறுவதை காண்கிறோம். அவர்கள் தம் முயற்சியின் விளைவாக வெற்றி பெறுகிறார்கள் என்று நாம் எண்ணக்கூடாது. அதற்கு தேவையான அறிவை கிருஷ்ணர் அவர்களுக்கு வழங்குகிறார். ஒவ்வொருவரின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருந்து அவன் மறக்கவும் நினைவு கூறவும் தான் காரணமாயிருப்பதாக கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். உயிர்வாணியின் விருப்பத்திற்கிணங்க அவனுக்கு மறதியையோ நினைவையோ கிருஷ்ணர் வழங்குகிறார். கிருஷ்ணரை மறந்து பௌதிக உலகை அனுபவிக்க நாம் விரும்பினால் அவரை முற்றிலும் மறப்பதற்கு தேவையான அறிவை நமக்கு அவர் வழங்குகிறார். நான் இந்த உலக வாழ்வை நன்றாக அனுபவிக்க வேண்டும். எல்லாரும் நன்றாக வாழ்கிறார்கள், அவர்களை போல் நானும் ஏன் அனுபவிக்க கூடாது என்று பலர் நினைக்கிறார்கள். அந்த எண்ணம் மாயையால் ஏற்படுவது. ஏனெனில் உண்மையான மகிழ்ச்சியை ஜட உலகில் பெற முடியாது. ஜனாதிபதி சென்னடியை போல் உயர்ந்த பதவியை பெறலாம். நாம் அழகு மிக்கவர்களாக, புகழ் மிக்கவராக, அறிவு மிக்கவராக, செல்வம் மிக்கவராக இருக்கலாம். அழகிய மனைவியும் குழந்தைகளும் நமக்கு இருக்கலாம். நாட்டின் உயர்ந்த பதவியை நாம் வகிக்கலாம். ஆனால் எந்த நேரமும் நாம் சுட்டு தள்ளப்படலாம். ஜட உலகின் இயல்பு இது. ஒவ்வொரு அடியிலும் அபாயம் காத்திருக்கிறது. தடையின்றி இன்பம் அனுபவிப்பது இங்கு சாத்தியமல்ல. சுகங்களை பெற்றாலும் பெரும் போராட்டங்கள் மற்றும் தியாகங்களுக்கு பின்னரே அவற்றை பெற முடிகிறது. அவ்வாறு பெறப்படும் சுகங்களும் தற்காலிகமாகவே உள்ளன. ஏனெனில் ஜட உலகில் பெறப்படும் எந்த சுகமும் நிலையான இன்பத்தை தராது. அப்படிப்பட்ட இன்பத்தை கிருஷ்ணர் மட்டுமே தர முடியும். எனவே இந்த அபத்தமான செயல்களை எல்லாம் நிறுத்திவிட்டு தம்மிடம் சரணடைவது உயிர்வாளிக்கு நன்மை பயக்கும் என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். துரதிர்ஷ்டவசமாக இந்த யுகத்தில் ஜட இயற்கையின் பளபளப்பில், அதாவது மாயையில் மக்கள் மனதை பறிகொடுப்பதால் அவர்களுக்கு வேறெதிலும் அக்கறை இல்லை.
தம்மிடம் சரணடைபவர்களை பாவங்களின் விளைவுகளிலிருந்து பாதுகாப்பதாகவும் கிருஷ்ணர் உறுதியளிக்கிறார். என்றாலும் மக்கள் தங்கள் பற்றுதல்களை விடுவதில்லை. மேல் நாட்டுக்கு பிரச்சாரத்துக்காக சென்றால் குடும்ப வாழ்வை துறக்க வேண்டி வரும் என்று நான் அஞ்சியது போல் கிருஷ்ணரிடம் சரணடைந்தால் எதையாவது இழக்க நேரிடலாம் என்று மக்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் கிருஷ்ணர் கருணை மிக்கவராகையால் அவர் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதற்கு ஈடாக 1000 மடங்கு அதிகமாக வெகுமதிகளை வழங்குவார். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.